எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இப்போது எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதிக ஃபாஸ்ட் மூவிங் 86mm 3 வைப்ரேட்டர் மாடல் வந்து ரொம்ப மூவிங் அதிகமாக போகுது. வாங்க இப்போ அந்த மிஷினை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். இப்போது எங்களுடைய ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின் சப்ளை பண்ணுறோம். அதில் வந்து அதிகமாக போகக்கூடிய மாடல் வந்து இந்த 3 வைப்ரேட்டர். இதுக்கப்புறம் 4 வைப்ரேட்டர் இருக்குது, 5 இருக்குது. அப்படியே வைப்ரேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வைப்ரேட்டர் வந்து ஜாஸ்தி ஆக ஆக கலோரி ஸ்ட்ரென்த்து வந்து அதிகரிக்கும். அதே போல் இந்த மிஷினுடைய கலர் பார்த்தீங்கன்னா கிரே வித்து எல்லோ இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் மெத்தட் A to Z. இந்த டை மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ணி அடிப்போம். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மிஷின் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து பவுடர் கோட்டிங் மெத்தடாக போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுடைய மொத்த கண்ட்ரோல் இந்த பேனல் போர்டு தான். எல்லாம் A to Z எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பம்ப் ஆன் ஆஃப், இது வைப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது மேனுவலு, இது ஆட்டோமேட்டிக்கு. இது ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல். இது வந்து ரிவர்ஸ் ஃபார்வேர்டு, அதாவது மிஷின் முன்னாடியும் பின்னாடி போட்டக்கூடிய ரிவர்ஸ் ஃபார்வேர்டு. இதனுடைய வந்து ஆட்டோமேட்டிக் தான் இந்த சுவிட்ச். இது பாருங்கள். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள். இது வந்து ஹைட்ராலிக் லிவர். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பம்பை வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். பம்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம லிவரை வந்து கீழே டவுன் பண்ணுறோம். டவுன் பண்ணிவிட்டு இது வந்து டாப் லிவர், இது பாட்டம் லிவர். நம்ம அந்த டாப் லிவரை மேலே அப் பண்ணுறோம். அப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மெட்டீரியல் வந்து போடுறாங்க. போட்டுட்டு உள்ளே மட்டமாக ஃபீட் பண்ணி இழுத்துட்டு வைப்ரேஷன் போட்டு கல்லை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழ் டையை மேலே தூக்குறோம். மேலே தூக்குனதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு, அதாவது முன்னாடி பின்னாடி போகக்கூடிய ஆட்டோமேட்டிக் சுவிட்சு. பாருங்கள் நகருது பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக். இது வந்து நமக்கு எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் கல் வந்து 12 இன்ச்சு அல்லது 16 இன்ச்சு கல் எந்த மாதிரி அடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிக்கலாம். நம்ம 12 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சு கேப் வச்சு மொத்தம் 15 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் 16 + 3 இன்ச்சு 18 இன்ச்சு வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணும் அதை ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம். வேலை முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கேன். வேலை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேனுவல் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கண்டினியூட்டாக போயிட்டே இருக்கும். நம்ம வேலையை முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு கண்டினியூ போயிட்டே இருக்கும். கொண்டு போய் நம்ம கொண்டு ஷெட்டில் கொண்டு நிப்பாட்டிடலாம். இது வந்து ரிவர்ஸும் போகும், ஃபார்வேர்டும் போகும். இந்த மிஷினுக்கு மொத்தம் மோட்டர் பவர் பார்த்தீங்கன்னா 7.5 HP 3% தேவைப்படும். இப்போ இந்த முன்னாடி இருக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா 0.5 HP கிராம்ப்டன் மோட்டரு. அதுக்கு உண்டான கீர் பாஸ் கீழே வந்துடும். இந்த கீர் பாஸில் உள்ளே ஆயில் இருக்கும். நாங்கள் ஆயில் ஊற்றி கொடுத்துருவோம். அதே போல் இங்கே வாங்க, இந்த பக்கம் வந்து 3H மோட்டர் மாட்டியிருப்பேன். இது வந்து பம்ப் ஆன் ஆஃப் 3H மோட்டர் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இது கிராம்ப்டன் கிரீஸ் தான். இது 3HP. இதுக்கு உண்டான பம்ப் வந்து கீழே மாட்டியிருப்போம் பாருங்கள். இந்த பம்ப் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த பம்பு கீழே மாட்டியிருப்போம். இது ஹைட்ராலிக் பம்பு சொல்லுவாங்க. அப்புறம் வைப்ரேஷன் மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 3HP ஒரு மோட்டர் வந்துடும். இது வந்து எங்கள் மேக்கு, ஸ்ரீ மேக்கு. இங்கே வந்து 1HP ஒன்று வந்துடும். வைப்ரேஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4HP வரும். இப்போது இந்த மிஷினுடைய இந்த பேக் வீல் பாருங்கள். இது வந்து நீரோப்புன்ற ஒரு கம்பெனி. இந்த வீல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளோரில் போகும்போது தரையை டேமேஜ் பண்ணாது. இந்த வீல் ரொம்ப ஹெவியாக தரமாக இருக்கும். அதே போல் இதோடைய போல்ட் நட்டு பாருங்கள், எல்லாமே டிவிஎஸ் போல்ட் நட்டு போட்டிருப்பேன். எல்லாமே 14 போல்ட் நட்டு, அதுக்கு முன்னாடி லாக் நட்டு போட்டிருப்பேன். இந்த ரப்பர் போட்டு பாருங்கள், இது வந்து டிவிஎஸ் ரப்பர் போட்டு. இது அசோக் லைலாண்ட் இன்ஜின் பெட் ரப்பர், இந்த ரப்பர் இது போட்டிருப்பேன். ஸ்டீல்ஸ் எல்லாமே வைசாக் ஸ்டீல்ஸ் தான் போட்டிருப்பேன். இந்த சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைசாக் மெட்டில் போட்டிருப்பேன். இந்த ஆயில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டரு ஹைட்ராலிக் ஆயில் வந்துடும். உள்ளுக்குள்ளே ஆயில் நாங்கள் ஊற்றியாக கொடுத்துருவோம். அதே மாதிரி இதனுடைய ராடு பாருங்கள், மிஷின் ராடு வந்து இது வந்து 40 JCB பிஸ்டன் ராடு. நாங்கள் என்ன பண்ணுறோம், இது வந்து அந்த ராடை வந்து அறுத்து வாங்கிடுவோம். JCB பிஸ்டன் ராடு அறுத்து வாங்கி அப்படி மர போட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதனுடைய பின்னாடி பாருங்கள், சிலிண்டர் பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கும். டபுள் ஆயில் சீல் போட்டிருப்போம். இங்கே டபுள் ஆயில் சீல் போட்டிருப்போம். பேக்கில் டபுள் ஆயில் சீல் போட்டிருப்போம். மேலே வந்து செக் நட் போட்டிருப்பேன். இப்போ முதல்ல வந்து ஒரே போல்ட் நட்டை போட்டிருந்தோம். அது அடிக்கடி நிறைய சர்வீஸ் வரதுனால இப்போ இந்த மெத்தட் போட்டோம். இது இப்போ எங்களுக்கு சர்வீஸே வரதில்லை. அதே மாதிரி மிஷினுக்கு வந்து முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். இது எதனால கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து இந்த இடத்துல கிராக் ஆகி தனியாக பீஸ் வந்துடும். இப்போ வராமல் இருக்கிறதுக்காக இந்த சப்போர்ட் பீஸ் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறோம். இந்த மிஷினுடைய ஸ்டீல்ஸ் பாருங்கள், இங்கே போட்டிருக்கு பாருங்கள். வைசாக் ஸ்டீல் போட்டிருப்பாரு. இங்கே வைசாக் போட்டிருக்கோம். இந்த சேனல் ஸ்டீல் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதோடைய திக்னஸ் பார்த்தா 20 mm போடுவேன் நான். இதுதான் மெயின். நமக்கு மேலே வந்து டாப்பில் வந்து நம்ம எவ்வளோ கூட ஹெவியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கல் நமக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் நல்லா ஹெவியாக கிடைக்கும். அதேபோல் முன்னாடி வரக்கூடிய இந்த ட்ரே முறம்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணிட்டேன். பழைய மாடலை விட இந்த மாடல், புது மாடல் ஒரு 4 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். அதே போல் மிஷினோட முன்னாடி பாருங்கள், இது வந்து 5 வைத்து புல்லட் செயின் போட்டிருப்போம். இந்த செயின் புல்லட் செயின் போட்டிருப்பேன். அந்த முன்னாடி வரக்கூடிய வீல்ஸ், அதாவது இந்த ரொட்டேட்டிங் வீல் சொல்லுவாங்க,
இந்த வீல் பார்த்தீங்கன்னா 2 சைடு பேரிங் போட்டிருப்பேன். ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள், ரொம்ப ஃப்ரீயாக சுற்றும். நம்ம வந்து எடுத்து நம்ம தூக்கி மிஷினை திருப்புற போது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயர் பாருங்கள், எல்லாமே கிளாண்ட் கொடுத்துருப்பேன். ஒயர் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சேஃப்டி கிளாண்ட் கொடுத்துருப்பேன். நாங்கள் மிஷினுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கலர் அடிக்கிறோம். அதாவது எல்லோ வித்து ஒயிட்டு, கிரே வித்து எல்லோ, அப்புறம் ஆரஞ்சு கலர் ஒன்று, அப்புறம் க்ரீன் கலர் ஒன்று, அப்படி சொல்லிட்டு ஒரு 6 விதமான கலர் அடிக்கிறோம். கஸ்டமர் வர்றாங்க, அவங்களுக்கு பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம். இப்போது மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ வீடியோ போகிறோம், வாங்க பார்ப்போம். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் பிளாக் வந்து 8 பிளாக் வரும், 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 5 பிளாக் வரும், 8 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 பிளாக் வரும். அந்த மாதிரி டைப் இது. நம்ம பழைய காலம் மாதிரி மெட்டில் உள்ள போட்டு டப்புன்னு அடிக்கணும் அவசியம் இல்லை. இது ஒரே ப்ரெஸிங் பண்ண போதும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெவியாக இருக்கும். பாருங்கள், டை பாருங்கள், எல்லாமே 10 பிளேட் போட்டிருப்பேன். கீழே எல்லாம் பாட்டம் பூரா 6 பிளேட் போட்டிருப்பேன். இப்போ இந்த மிஷினுக்கு ஒரு பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லடிக்கூடிய மிஷின் ஒன்று, ஒரு காங்கிரீட் மிக்சர் மிஷின் ஒன்று, அதுக்கு ஒன்றா டை செட்ஸு, ட்ராலி, பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலி, அப்படி ஒரு பேக்கேஜாக வந்துடும். இப்போ இந்த மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரியணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன், எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.